அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 நாட்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வர இருக்கு. அதில் தமிழ் பாடத்தில் நெடுவினாக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோவில் வினா எண் 38ற்கான வினாக்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த 38வது கேள்விக்கான வினா எங்கிருந்து பெரும்பாலும் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் நெடுவினாக்கள் தான் இதில் பெரும்பாலும் வருது. இங்கே இந்த நெடுவினாக்களை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும்ப்பா. இங்கே உங்களுக்கு ஒரு 5 வினாக்களை தொகுத்து கொடுத்துருக்கேன். இது நல்லா பயிற்சி எடுத்துக்கங்க. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆக 5 மதிப்பெண் உறுதி. முதல் கேள்வி, இயல் 4ல் இறைவன் புலவர் இடைக்காடன் குறளுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நல்லா பயிற்சி எடுத்துக்கங்க. அடுத்து 2வது கேள்வி, இயல் 3லையும் இயல் 5லையும் நம்மளுக்கு திருக்குறள் இருக்கு. அதில் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு வினாவும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வினாவையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. அடுத்த வினா, இயல் 6 சிலப்பதிகார மருவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இந்த வினாவும் மிக முக்கியமான வினா. அடுத்து இயல் 7ல் கருணையனின் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. இந்த வினாவும் மிக முக்கியமான வினா. இதை நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பான முறைக்கு இந்த வினா எண் 38க்கு 5 மதிப்பெண்கள் வாங்குவது உறுதி. மற்ற நெடுவினாக்களை அடுத்து வரக்கூடிய காணொளியில் நான் சொல்கிறேன். நன்றி.